والله دنيا ممكن خلاص قيامته يجي قدام. والله واجد لطوبة ممكن موت بعد 1 ساعة. والله واجد لطوبة شنو أتا معي أتا صبة سوي دعاء قال له والله واجد لطوبة الله كده. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். நான் ஒரு கஷ்டம் பாருங்க, இல்லை உண்மையிலே வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த ருத்துபாவுடைய தாக்கம் என்னன்றது உண்மையிலேயே அது நரகம் என்று சொல்லலாம். அந்த அளவு மோசம். அதாவது குளிக்கிற தேவையில்லை, அப்படியே சோப்பை மட்டும் பூசிக்கிட்டா போதும். முதல்ல வேர்வையில் நனைஞ்சிடலாம், அதுக்கப்புறமா சோப்பை பூசிட்டு அதுக்கப்புறம் நனைஞ்சிட்டா அது அப்படியே கழுவுப்பட்டு போயிடும். அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது ருத்துபா. இது ஒரு ஒர்க்கர் வந்து அவருடைய பாபாவுக்கு அனுப்பின வாய்ஸ் அவர் ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி கோயத்துடைய வானிலை அவதான மையம் மிக முக்கியமான இம்பார்ட்டன்ட் வெதர் அலர்ட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது தொடர்ந்து இனி வரும் நாட்களில் ருத்துபாவும் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். அதோடு சேர்த்து காலநிலையுடைய மாற்றம், அதாவது கடைசி கட்ட வெப்பம், தொழிலாளர்களுக்கான அந்த தடை உத்தரவு கூட பார்த்திங்கன்னா 8ஆம் மாதம் இந்த மாதம் கடைசியில் முடியுது. ஆனால் இந்த மாதம்தான், இந்த கடைசி மாதம்தான் ரொம்ப வேகமான, ரொம்ப ஒரு கோரமான வெயில் இருக்கும். கடைசி வெயில் அது இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க காலநிலை ஆய்வாளர்கள். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க, வெளியில் போகிறவங்க ரொம்ப கவனம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புவியியல் ஆய்வு மையத்தால் வெளியிடப்பட்ட தகவல். கடந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து உலகளாவிய ரீதியில் பல நாடுகளில் வந்து பூகம்பம் பதிவாகி இருக்குது. பிப்ரவரி 22ஆம் தேதி மலேசியாவில் 7.1 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகி இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1 இந்தோனேஷியாவில் 7.4 ரிக்டர் அளவிலான பூகம்பம். அதே போல் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி ஜப்பானில் 7.4 ரிக்டர் அளவிலான பூகம்பம். அதை அடுத்து ஜூன் மாதம் 7ஆம் தேதி பிலிப்பைன்ஸில் 7.8 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகி இருக்குது. ஜூன் 7. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மார்ச் கூட மிஸ் ஆகியிருக்கு எனக்கு இந்த இதில் மேப்பில் போட்டிருக்கிறதுனால. மார்ச் 24 டொங்காவில் 7.5 ரிக்டர். மார்ச் 30 பார்த்திங்கன்னா வெனேட்டோவில் 7.3 ரிக்டர் அளவிலான பூகம்பம். அதுக்கு பிறகு ஜூலை 17 மெக்சிகோவில் 7.3 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகி இருக்குது. ஜூன் 24 7.2 ரிக்டர். ஜூன் 24 7.5 ரிக்டர். இது எங்கன்னா வெனிசுலாவில் ஜூன் 24ஆம் தேதி மட்டும் 2 பூகம்பம் பதிவாகி இருக்குது, 7.2 மற்றும் 7.5. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ ஆகஸ்ட் 10 கொலம்பியாவில் 7.4 ரிக்டர் அளவிலான பூகம்பம் நேற்றைய தினம் பதிவாகி இருக்குது. உலகளாவிய ரீதியில் பல நாடுகள் இது வந்து ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அப்படியோ தொடருது அப்படின்றத சுட்டி காட்டியிருக்கிறாங்க புவியியல் ஆய்வு மையம். இது வந்து அட்லாண்டிக் ஓஷன் வரைக்கும் போகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து அப்படியோ மிடில் ஈஸ்ட் மற்றும் கிழக்காசிய நாடுகளுக்கு வரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. பிரார்த்தனை பண்ணுவோம். ஒரு பக்கம் யுத்தத்தால் அழியுது உலகம், இன்னொரு பக்கம் இயற்கையால் அழியுது. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. தற்போதைய காலநிலை இந்த மாதிரி தான் இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தகவல், ஜாபர் அல் அஹ்மத் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா கிட்னி டயாலிசிஸ் சென்டர் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இந்த ஏரியாவில், அதாவது ஜாபர் ஹாஸ்பிட்டல் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு கிட்னி டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு அதான் ஹாஸ்பிட்டலோ அல்லது அமெரிக்கோ போக வேண்டியதில்லை. இப்போ ஜாபர் ஹாஸ்பிட்டல்லையும் கிட்னி டயாலிசிஸ்க்குன்னு தனியாக ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் வந்து கோயத்துடைய சுகாதார அமைச்சர் டாக்டர் அஹமத் அல் அவாதி திறந்து வச்சிருக்கிறாங்க.
அந்த வீடியோ காட்சியும் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள். افتتح وزير الصحة الدكتور أحمد عبد الوهاب العوضي مركز جابر الأحمد لغسيل الكلى في منطقة الأحمدي، وذلك بتبرع ورثة المغفور له بإذن الله تعالى الشيخ جابر الأحمد الصباح. أقيم صباح اليوم افتتاح مركز جابر الأحمد لغسيل الكلى في منطقة الأحمد الصحية. هذا الصرح الطبي الذي يمثل إضافة نوعية لمنظومة الرعاية الصحية في دولة الكويت. إن افتتاح هذا المركز يأتي ضمن رؤية متكاملة لتطوير الخدمات الصحية تقوم على التخطيط الاستباقي ورفع الطاقة الاستيعابية وتقريب الخدمة من المواطن ومواكبة النمو السكاني والامتداد العمراني الذي تشهده مختلف مناطق دولة الكويت، ولا سيما المدن والمناطق السكنية الجديدة. وفي وزارة الصحة ننظر إلى سهولة الوصول إلى الخدمة الصحية باعتبارها جزءا أساسيا من جودتها، فالرعاية الصحية لا تكتمل بتوافر الخدمة وحدها، وإنما بقدرة المريض على الحصول عليها في الوقت والمكان المناسبين، وبما يخفف أعباء التنقل والانتظار. هذا المركز يعتبر امتدادا لمركز جابر الأحمد لغسيل الكلى الذي تم افتتاحه في سنة 2013 في مستشفى الجهراء وتسليمه لوزارة الصحة. أن افتتاح هذا المركز يعتبر امتدادا لمركز جابر الأحمد لغسيل الكلى الذي تم افتتاحه في سنة 2013 بمستشفى الجهراء وتسليمه لوزارة الصحة، مما يشكل خطوة مهمة نحو تعزيز الخدمات الصحية وتلبية احتياجات مرضى الكلى من خلال توفير بيئة علاجية متكاملة بأعلى المعايير، بما ينسجم مع توجهات الدولة في تطوير المنظومة الصحية والارتقاء بجودة الخدمات الطبية المقدمة للمواطنين والمقيمين. المركز يشكل خطوة مهمة نحو تعزيز الخدمات الصحية وتلبية احتياجات مرضى الكلى من خلال توفير بيئة علاجية متكاملة بأعلى المعايير. قال الله تعالى: ومن أحياها فكأنما أحيا الناس جميعا. وقال رسول الله صلى الله عليه وسلم: والله في عون العبد ما كان العبد في عون أخيه. أن خدمة المريض ليست مجرد عمل، بل هي رحمة وإنسانية.